எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் ஒரு அமளி ஏற்பட்டு திமுக ஒரு வார காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கு யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அத்தனை பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 80 உறுப்பினர்கள், ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட 80 பேர் ஒரு வார காலத்திற்கு அவை நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கூச்சல் குழப்பங்கள். பேரவையின் தலைவர் சொல்கிறார், எதிர்க்கட்சிகள் எங்களை செயல்பட விடுவதில்லை, நான் எவ்வளவோ தூரம் அவர்களுக்காக நேரங்களை ஒதுக்கி கொடுத்தாலும் கூட ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஹவுஸுக்கு இவங்க ஒத்துழைப்பு தருவதில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தொடர்ந்து இந்த அசெம்பிளியில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாம் ஒவ்வொரு வாரத்திலும் இது போன்ற ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. ஒரு வார காலம் சஸ்பெண்ட் என்பது இப்போது அதிகபட்சமாக நடந்திருக்கிறது. இது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வில் இது அதிகபட்சமாக இருக்கிறதா, இந்த சபாநாயகருடைய உத்தரவு என்பதும் எதிர்க்கட்சிகளுடைய பங்களிப்பு எவ்வாறாக இருக்கிறது, அவர்கள் எதற்கெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள், எதெல்லாம் சரியாக இருக்கின்றது அல்லது அதீதமாக இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிச்செழியன், அதே போல அதிமுகவிலிருந்து ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு ஏ சவுந்தரராஜன். அனைவருக்கும் வணக்கம். செழியன், என்ன பிரச்சனை, எங்கிருந்து தொடங்கியது? நீங்க நேற்றைக்கு தான் அவையில உங்களுடைய உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அங்கே தெரிவித்தார். திமுக உறுப்பினர்கள் சிலருடைய நடவடிக்கைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதுக்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன், மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறேன் என்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்தார். துவக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த செய்தியை நான் கொஞ்சம் மறுப்பு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் கைத்தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் எழுதி கொடுத்த பேப்பரை இவர் படிக்கிறார் புதிய உறுப்பினர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து சொல்லுகிற கருத்தை பரிமாறிக்கொண்டு பேசலாமே தவிர கொடுக்கிறார் என்ற வார்த்தையை நீங்கள் அவைக்கு இப்பொழுது நீக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்த பொழுது காரஞ்சாரமான விவாதத்துக்கு இடையில் கடைசியாக பேசிய எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் இதை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று முற்பட்டால் அதிகாரிகள் செயலாளர்கள் எழுதி கொடுக்கிற அந்த பதிலை தான் முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ படிக்கிறார்கள் என்பதை பதிவு செய்யுங்கள் என்று பதிவு செய்ய முற்பட்டோம். ஆனால் அதில் ஏற்பட்ட பிரச்சனை, இடைஞ்சல், 40 நிமிட ஒத்திவைப்பு, அதன் பிறகு அவை முன்னவர் தலையிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பேசி அன்பரசன் எழுதி கொடுத்த பேப்பரை வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்பதை மாற்றி அவர் கருத்தை ஒட்டி இவர் கருத்து சொல்வார் என்று ஒரு திருத்தம் கொடுத்ததற்கு பிறகு நேற்றைய சபை நடவடிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தது. ஆனாலும் தளபதியுடைய கோரிக்கை நேற்று எடுபடவில்லை. இது நேற்று. இன்றைக்கு நீங்கள் சொல்வதை சொன்னது சரிதானே, அதற்காக வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன். சம்பவம் நடந்த பொழுது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மாறி மாறி விவாதம் செய்வதும் பேசுவதும், எங்களை சுயமரியாதை இழக்கச் செய்கிற காரியங்களில் அவர்கள் பேசுவதும் என்ற இருசபை போக்கினுடைய நடவடிக்கைகளுக்கு தான் மனவருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்ற கருத்தை மையமாக வைத்து சுட்டிக்காட்டினார். ஆனால் ஊடகங்களும் பத்திரிகையும் இதை ஒருதலை பட்சமாக திருப்பி திமுக எம்எல்ஏக்கள் செய்த தவறுக்கு ஸ்டாலின் மன்னிப்பு கோரினார் என்ற ஊடகத்தின் மூலம் செய்தி வெளியிடப்பட்டது. அவையின் நடவடிக்கை இருதரப்பு சம்பவங்களையும் பார்த்து மனவேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன், இவை நடக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்ற கருத்தை பதிய வைத்தார் என்பது உண்மை. இன்றைக்கு கூட சரி, நான் அதுல அப்புறம் பேசுறேன், நீங்க சொல்லி. இன்றைக்கு கூட சட்டமன்ற நடவடிக்கைகளில் மரியாதைக்குரிய புது சட்டமன்ற உறுப்பினர் குணசேகர் கன்னி பேச்சு பேசுகிறார், முதலமைச்சரை புகழுகிறார், வானலாவும் புகழுகிறார், அமைதி காக்கிறோம். அடுத்த நிமிடமே எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சி தலைவரும் தாக்க முற்படுகிறார். நாங்கள் கேட்டோம், முதலமைச்சர் எவ்வளவு வேண்டுமானால் புகழுங்கள், அது உங்கள் தலைமைக்கு நீங்கள் காட்டுகிற விசுவாசம். தேவையில்லாமல் மானிய கோரிக்கை சம்பந்தம் இல்லாமல் இந்த வாசகங்களை பயன்படுத்துகளே, இதை நீக்கலாம், இது தேவையா என்று மாண்புமிகு சபாநாயகர் நாங்கள் முறையிட்டு கேட்ட பொழுது 20 நிமிடம் சபையினுடைய நடவடிக்கை குந்தகம் விளைவித்த சூழ்நிலையில் தளபதி எழுந்து சொன்னார், மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு என்னுடைய நமக்கடாமை பயணத்திட்டம் இவ்வளவு வீரியத்தை தந்திருக்கும், இவ்வளவு அழுத்தத்தை தந்திருக்கும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் கூட செயற்குழு பொதுக்குழு இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அந்த வகையில் என்னுடைய பயணம் வெற்றி பெற்றதாக நான் உணர்கிறேன். இதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுங்கள், திமுக உறுப்பினர்கள் தடையாக இருக்க வேண்டாம், அவர்கள் பேசட்டும் என்று சொன்னவர் எதிர்க்கட்சி தலைவர். சபை நடக்கிறது, 3வது நிமிடம் நன்றாக கவனிக்க வேண்டும். அவை முன்னவர் சட்டமன்ற செயலர் சபாநாயகர் கலந்து பேசி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை பற்றி பேசிய வார்த்தைகள் அவை குறிப்பிட்டு நீக்குகிறேன். சபாநாயகர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, பத்திரிகைகளில் இடம்பெற்ற செய்திகளை வைத்து இங்க பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். முதலமைச்சர் பேசியது உண்மை என்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய பொதுக்குழுவிலேயோ செயற்குழுவிலேயோ ஆதாரமான பேச்சு இல்ல, அவங்களுடைய நமது எம்ஜிஆர்ல இடம்பெற்றிருக்கிறதா? முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமான ஏதாவது ஒரு இதழ் இல்ல, அவர் எழுப்புற கேள்விங்கிறது பத்திரிகை செய்திகளை நான் இங்க பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முன்னதாக நீங்க
குறிப்பிடுற மாதிரி நமக்கு நாமே திட்டத்தை நமது பற்றி எம்ஜிஆர் நாளிதழில் முதலமைச்சர் செயற்குழுவில் பேசிய பேச்சு ஸ்டாலின் குறித்த நமக்கு நாமே திட்டத்தை பற்றி தெளிவாக இருக்கிறது. அதை மையமாக வைத்து நாங்கள் சொன்னோம். நான் பேசியதை நீங்க நீக்கினால் மாண்புமிகு உறுப்பினர் பேசுகிறீங்க நீக்குங்கள். இதில் என்ன தவறு? இதனால் ஒரு வாரம் சஸ்பெண்ட் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் குறைகளையும் குற்றங்களையும் அரசுடைய தவறுகளையும் சுட்டி காட்டாமல் எப்படி சபையில் எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும்? இல்ல கண்டிப்பா இதுல சபையை நடத்த விடக்கூடாது ஸ்மூத்தா அப்படின்ற ஒரே எண்ணத்தோட வந்துட்டு இருக்காங்க. இவங்க 20 நிமிஷம் தடைப்பட்டது, தடை சும்மா படல, தடை சட்டமன்ற கூட்டத்தொடர் எதற்காக நடக்கிறதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அறிவார்ந்த உறுப்பினர்கள் மொத்த பேர் இருக்கீங்க. சட்டமன்றத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேருடைய பட்ஜெட் மீது மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்துல நமக்கு நாமே திட்டம் எப்போதோ தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதை குறித்து இப்ப பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதாங்கிற கேள்வி இயல்பா எழுதா இல்ல? டாக்டர் செழியன் சொன்ன மாதிரி அந்த இஷ்யூ திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிருந்து அந்த டயத்துல அவர் இல்ல, வெளியே வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை இந்த இஷ்யூவே இல்ல. அவர் சொன்னாரு என்னோட தாக்கத்தை உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு இன்டர்னல் மீட்டிங்ல பொதுக்குழுல பேசின ஒரு பேசதா சொன்னப்பட்ட ஒரு விஷயத்தை மீடியாக்கள்ல எங்கேயுமே கிடையாது. ஆனா இது இன்டர்னலா சொன்ன ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து அந்த இடத்துல பண்ணப்போ அதை எடுக்கணும்னு சொன்னது நிஜம்தான். ஆனா அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு கூச்சல் குழப்பம். எனக்கு என்னோட ஸ்பெகுலேஷன் என்ன, 110 விதியில 7 அறிக்கைகள் இதுவரைக்கும் அம்மா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொன்னு வர்றப்பவும் ஒரு புது பரிமாணம் வருது அந்த துறைக்கு. அழகா இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு பீக் மாதிரி இருக்கிறது அந்த பதிவுகள். அந்த பதிவுகள் வராம இருக்கிறதுக்கு இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு வெளிநடப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அந்த ஒண்ணுமே இல்லாம ஒரு ட்ராக்கை கொண்டு வருது. ஒரு மணி நேரம் அதுக்குதான் திரு ஸ்டாலின் வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. 22ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கை வருகிறது, முதலமைச்சர் பேச இருக்கிறார். அப்போது எதிர்க்கட்சிகள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு எங்களை இப்படி வெளியேற்றிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு கம்ப்ளீட்டா ஃபார்ஃபெச்டுங்க. இன்னைக்கு கூட அவங்க முறையா இருந்திருந்தாங்கன்னா அந்த அவர் சபாநாயகருடைய உரிமையை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை வெளியெடுக்கிறாங்க, அதை ஒத்துக்கிட்டு அவங்க இருந்திருந்தாங்கன்னா யாரும் வெளியே அனுப்பிட போறதில்லை. இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு ஷாக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன சாது மிரண்டால் காது கொள்ளாதுன்ற மாதிரி அவர் he was pushed to the wall. ஸ்பீக்கரை ஒரு லெவலுக்கே கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவரு இவ்வளவு நேரம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு கடந்த 3-4 நாட்கள்ல சட்டமன்றம் நடந்த நாட்கள்ல இதை விடவும் அதிகமாக நடந்த நிகழ்வுகளையும் பார்த்திருக்கிறாங்க, பத்திரிகையாளர்களும் பார்த்திருக்கிறாங்க. சில சம்பவங்கள்ல ரொம்ப அரிதாக இப்ப அமைச்சர்கள் பேசிய வார்த்தைகளும் கூட திரும்ப பெறப்பட்டிருக்கிறது கடந்த 2-3 நாட்கள்ல. அவை முன்னவர் உட்பட அவருடைய பேச்சும் கூட மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு இந்த சம்பவத்துல இவ்வளவு தூரம் வெளியேற்ற வேண்டியது, வலுக்கட்டாயமாக தூக்கி வெளியில போட வேண்டியதோ அல்லது சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டியதோ அவசியம் எங்க இருந்து? இது எல்லாமே ஆட் ஆகிட்டே வந்தது நினைக்கிறேன். இது ஏதோ இந்த நிமிஷத்துல நடந்த ஒரு விஷயமா நான் நினைக்கல. திமுக உறுப்பினர்களுடைய கடந்த 12 நாட்கள் சபையில அவங்க பிஹேவ் பண்ண விதங்கள் இது எல்லாமே ஓவரா சேர்ந்துதான் இன்னைக்கு இந்த முடிவுல, ஏன்னா என்னஞ்சாலும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு அவங்க மனசுக்குள்ள. அதை கட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டது நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்த நிமிஷத்துல அந்த நிகழ்ச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவுன்னு நான் நினைக்கல. ஏன்னா இவங்க ஒரு மெசேஜ் கொடுக்கணும், ஏதோ ஒரு அவங்க ஒவ்வொருத்தர் முகத்திலே ஷாக் தெரிஞ்சது. அந்த மெசேஜ் இயல்பா என்ன கேள்வி எழுனா, நேற்றைக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ரெண்டு பக்கமும் இவர் அதுக்கு இன்டர்பிரேஷன் வேறையா கொடுக்கிறார். தெளிவா சொன்னாரு, திமுக உறுப்பினருடைய எங்க கட்சியில இருக்கிறவங்களுடைய பிஹேவியரை பத்தி வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் சொன்னார். உங்க இன்டர்பிரேஷன்ல அவர் அப்படி நேரடியாக சொன்னதாக வச்சுக்கிட்டாலும் இல்ல இவர் சொல்றதாகவோ இல்ல நீங்க சொல்ற புரிதலாகவோ எப்படி இருந்தாலுமே, அப்ப அவர் இந்த விஷயங்கள்ல தவறு நடக்கிற பட்சத்தில் அதை ஏற்கிற அல்லது அதற்காக வருந்துகிற ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு ஆத்தர் பிரச்சனை பண்ணணும்னு ஏன் வர போறாரு? அப்ப அந்த கேள்வி இருக்குல்ல, இன்றைக்கு அப்ப அதுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்களா? இல்லைங்க, அவங்களுக்கு இந்த என்டையர் செஷன்ல ஏதோ ஒரு அவங்க தான் ஜெயிச்சு உள்ள வந்த மாதிரி. ஏன்னா 23 பேர் இருந்தவங்க 89 பேரா உருமாறி வர்றப்ப 4 மடங்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு அவங்களே எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி. அதனால உள்ள வர்றப்பே இது எங்க சபைன்ற ஒரு ஓனர்ஷிப்போட நாம பதிவு பண்றதான் பதிவு பண்ணணும், நாம செய்யறதுதான் அங்க ரெக்கார்ட் ஆகணும். 20 நிமிஷம் கொடுத்தா 1 மணி நேரம் பேசணும். கையில் இருக்கிற ஆவணம் அது, கையில் இருக்கிற சபை குறிப்பு இல்லை என்றால் ஆனா இங்க பாருங்க, பலமுறை எங்களுடைய கருத்துக்களை வெளியேற்றுங்க. ரெண்டு செய்தி உண்மை. அதாவது
ஆளுங்கட்சி திமுகவை குறை சொன்னால் அவை அனைத்தும் சபையில் அவை குறிப்பில் இருக்கும். நாங்கள் எதிர்ப்பு சொன்னால் அவைகளை நீக்கிவிட்டு உங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறது. இது ஒரு லாபகமான போக்கு சபாநாயகர். இன்னைக்கு சபாநாயகர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. திரு தாமோ அன்பரசன் 11:28 இருந்து 12:29 கிட்டத்தட்ட 1 மணி நேரம். நிச்சயமாக. அதே போல திரு அன்பில் பொய்யாமொழி 1:28 இருந்து 2:30 சரியாக 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட நேரம் அந்த ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேரங்களில் திமுக உறுப்பினர்கள் பேசிய நேரம் வெறும் 15 நிமிடம் இல்லைனால் 17 நிமிடம் இல்ல. ஆனால் வரிசையாக இருக்க நீங்கள் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் மனசாட்சியோடு நினைக்கணும். எல்லா ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள் குறுக்கிட்ட அவரவர்களுக்கும் 7 நிமிடம் 10 நிமிடம் ஒரு அறிக்கையை படிக்க ஆரம்பித்தால் பதில் சொல்ல வேண்டிய அமைச்சருக்கு என்னதான் வேலை? ஆக எதிர்க்கட்சிகள் என்பது தவறுகளை சுட்டிக்காட்டும், குறைகளை சொல்லும், கோரிக்கை வைக்கும். இதை நிவர்த்தி செய்ய வேண்டியது ஆளுங்கட்சியின் கடமை. நாங்கள் இன்னொன்னு சொன்னோம், மாண்புமிகு அமைச்சருக்கு மானிய கோரிக்கை பதில் உரை நேரம் இருக்கிறது. நாங்கள் 5 மணி வரைக்கும் காத்திருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுது குறுக்கிடுங்கள் என்று சொன்ன பிறகும் சபாநாயகர் அவர்களை ஊக்குவிக்கிறார். அமைச்சர்கள் எங்களுக்கு பதில் பேசினால் எதிர்க்கட்சியோட நியாயத்தை எங்கே போய் சொல்லுவது? பாருங்க, தோமு அன்பரசன் போன்ற பலர் என்ன செய்யறாங்க, கம்ப்ளீட்டா உண்மைக்கு புறம்பான விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்றாங்க. எந்த அத்தாட்சியும் இல்லாம 1 லட்சம் கோடி எங்களுக்கு ஃபாரின் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படிங்கிற அவரே சிரிக்கிறார். அந்த டயத்துல அவர் சொல்றதே தப்புன்னு அவருக்கே தெரியும். 1 லட்சம் கோடி வேலை வாய்ப்பு, 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கோம், இத்தனை பண்ணிருக்கோம், அத்தனை பண்ணிருக்கோம், ஒரு கம்பெனி கூட இங்க வெளியே போகல. இது ஒரு நியாயமான விஷயம் அவர் சொல்றதுல. மானிய கோரிக்கையில பதிலுரைக்கு நேரம் இருக்கிறது. அமைச்சர் பதிலுரையில என்ன வேணாலும் நீங்க கட்டாயமாக என்னென்னலாம் தவறாக சொல்லப்படுகிறதோ அத்தனையும் நீங்க மறுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் எங்களால எதுவும் ப்ரோஆக்டிவா ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பேசியிருக்காங்க சார், 12 நாள் திமுக இத்தனை பேர் பேசியிருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துலயாவது கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு சஜன் கொடுத்தாங்கன்னு இருக்கா? அது எதுவுமே கிடையாது. நாங்க இது பண்ணோம் சொன்னார். சூட்டோட சூடு பதில் சொன்னாதான் பொருத்தமாக இருக்கும். அதுவும் பதிவாயிருக்கு. திரு ஏ சவுந்தரராஜன், நீங்க இந்த அவையில போன 5 ஆண்டுகள் கொறடாவாகவும் இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, உங்க சட்டமன்ற குழு தலைவராகவும் இருந்திருந்தீங்க. என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இந்த முறை உங்களுக்கான வாய்ப்புகள் இல்ல, வேற கட்சிகள் உள்ள வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து நிறைய விவாதங்கள் கூட நடக்கிறது. இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுற அளவுக்கான தேவை இருந்திருக்கிறதா? சட்டமன்றத்தில் என்ன விஷயங்களை நம்ம நாடாளுமன்றத்திலையும் இப்பதான் சமீபத்தில் முடிந்தது, அந்த விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவு எதிரெதிர் கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் கூட ராஜ்யசபா முழுமையாக நடந்திருக்கிறது, ப்ரொடக்டிவா நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியுது. தமிழக சட்டமன்றம் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதா? அதாவது தமிழக சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் எதற்காக சட்டமன்றம் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற கண்ணியத்தோடு அது நடக்கவில்லை. குறிப்பாக ஆளும் கட்சி அவர்கள் நினைத்ததையெல்லாம் பேசலாம், எதிர்க்கட்சிகள் எதையுமே பேசக்கூடாது என்கிற முறையில் அவர்கள் பிரச்சனையை அணுகுகிறார்கள் என்று தெளிவாக ஏற்கனவே எனக்கு அந்த அனுபவம் உண்டு. இப்போது இந்த கடந்த 2 தொடர்கள், ஆளுநர் தொடர் பிறகு பட்ஜெட் தொடர் 2லுமே அதை என்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அதை சொல்லி அதற்கு மறுப்பை சொல்லி இந்த 2ம் சபை குறிப்பில் இருக்க வேண்டும். நான் பல முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் சொல்வது தவறு என்றால் என்னை அனுமதியுங்கள், நான் சொல்வது தவறு என்று நீங்கள் சொல்லி அதை பதியுங்கள், 2ம் இருக்கட்டும். அதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எங்களுடையது இருக்கும், உங்களுடையது இருக்காது. இப்படி அணுகுகிற போது நிச்சயமாக பிரச்சனை வரும். 1. 2, ஆளுங்கட்சி தரப்பில் பேசுகிற போது, நாங்கள் பேசுகிற போது மானிய கோரிக்கை பற்றி பேசுங்கள், எதற்கு பேச வேண்டுமோ அதை பற்றி பேசுங்கள் என்று எங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதற்கு மானிய கோரிக்கையும் சம்மந்தமே இருக்காது. முதலமைச்சர் துதி பாடல் இருக்கும், சரி, அது பரவாயில்லை. வேறு பிரச்சனைகளை பேசுகிற போது எதிர்க்கட்சி தலைவர் அல்லது வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களை பற்றி கடுமையாக ஆத்திரமூட்டும் முறையிலே எந்த ஆதாரமும் இல்லாமல், இப்போ ஒரு குடிக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் இவர்களிடம், அல்லது குடிச்சிட்டு வந்திருக்க என்ன ஆதாரம் இவர்களிடம், உன் தலைவரால் நிற்க முடியாது. இவருக்கு பாண்டியராஜன் அவர்களுக்கே தெரியும் அவருடைய தலைவரை பற்றி ஏற்கனவே என்ன பேசினார்கள் என்று. அதெல்லாம் சபைக்கு சம்பந்தம் இல்லை. மானிய கோரிக்கும் அதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதே மாதிரி இங்கிருந்து ஐநா சபைக்கு போனார், கடிதம் கொடுத்தார் என்றால் அதை பற்றி இது ஒரு காஸ்ட்லி கூரியர் சர்வீஸ், மற்ற சர்வீஸ், தள்ளுவண்டிக்காரர்கள் பேசுகிறார்கள். அதை எதிர்க்கட்சியினர் ஆட்சேபிக்கத்தான் செய்வார்கள். எப்படி எங்கள் தலைவரை தள்ளுவண்டி என்கிறீர்கள் என்று சொன்னால் உடனே பெயர் சொன்னாரா, பெயரை சொல்லி சொன்னாரா, பொத்தாம்பொதுவாக அவர் சொல்லுகிறார், உனக்கே கோபம் வருகிறது. இது என்ன மெத்தட், இது என்ன முறை இது? ஆகவே மறைமுகமாக கூட ஒருவரை பேசக்கூடாது என்பதுதான் சட்டம். மறைமுகமாக நீங்க சொல்லலாமா? மறைமுகமாக கூட ஒரு பொண்ணை நான் கிண்டல் பண்ண முடியாது. என்ன புரிதல் எடுத்துக்கிறது அப்படின்னு இருக்கு. அது என்ன புரிதல் என்றால்
நான் இஷ்யூ, அதாவது சபையை நான் இஷ்யூ ஆக்கி முடிச்சிடணும். இப்ப ஒருத்தர் நடக்க முடியலைன்னா அவரை நீங்க ஒரு நடக்க முடியாதவர், இயலாதவர், எப்படி நீங்க ஊனமுற்றவரை பார்க்கறீங்களோ அப்படிதான் நீங்க பார்க்கணும். அப்படியே பார்க்கறாங்க இவங்க. அது ஏதோ கேலிக்கும் கிண்டலுக்கும் உரியதாக பார்க்கிறார்கள். அப்படியெல்லாம் பேசுவதையெல்லாம் என்னால் ஏற்கவே முடியவில்லை. ஆகவே அரசியலிலே எதிரும் புதிருமாக இருக்கலாம், 1000 அபிப்பிராய வித்தியாசம் இருக்கலாம், அதையெல்லாம் தனிப்பட்ட உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னா வள்ளுவன். அதையெல்லாம் கூட சொல்லுகிற போதுதான் பெரும் சண்டை வருகிறது. உள்ளே இருக்கிற நாங்கள் இதுல எந்த பக்கம் பேசுவது என்று எங்களுக்கே புரியாது. இதுல ரெண்டுமே மோசம். இந்த முறை அதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி திமுக தலைவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு அவையை குறித்து அவர் கவலை தெரிவித்திருந்தார். நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை ஒருவேளை உள்ள சொல்றதுக்கு ஆள் இல்லை. பிரச்சனை என்னவென்றால் அவையில் 110 என்பது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எல்லா உரிமைகளும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. முதலமைச்சருக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அரசுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. 110 எப்போது மிக 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 விவாதம் விடக்கூடாது, விவாதம் இல்லாமல் முடிக்க வேண்டும். ஒரு நிமிடத்தில் வெள்ளம் வருகிறது, வெள்ளத்திற்கு ஆளுக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுங்கள், 110 நீ உத்தரவு கூட போடுங்கள். ஆனால் ஒன்றும் இல்லாமல் எதற்கெடுத்த 110, பாலம் கட்டுவதற்கு 110, கால்வாய் வெட்டுவதற்கு 110 என்று ஆரம்பித்தால் என்ன அர்த்தம்? அதுல என்ன அர்த்தம் என்றால் அது குறித்து கருத்து சொல்லுவதற்கு எதிர்கட்சிக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. நன்றி சொல்லலாமா, ஆனால் அதில் கொஞ்சம் குறை இருக்கிறது, கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடாதாம். இப்படி இதெல்லாம் அப்பட்டமான ஜனநாயக மீறல். இதுவெல்லாம் உரிமையை தவறாக பயன்படுத்துவது. அமைச்சர்கள் தலையிடலாம் என்பது அமைச்சர்களின் உரிமை. அந்த உரிமையும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எதற்கு? எதிர்கட்சியினர் தொடர்ந்து பேசாமல் அவர்களின் பேச்சின் ஃப்ளோ, அவர்கள் சொல்லக்கூடிய வருகிற விஷயத்தை கட் பண்றது, பேச விடாம பண்றது. இவர் என்ன சொல்றாரு? இல்ல சார், இல்ல சார், நான் பேசிட்டே இருக்கேன் சார். என் சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு கூட அமைச்சர் விட மாட்டாரு, சபாநாயகர் அதை ஏத்துக்குவாரு. ஒரு நிமிடம் இருங்க, அவர் சென்டென்ஸை முடிக்கட்டும் என்று கூட சொல்ல மாட்டார். இது என்ன மெத்தட்? இது நானே கேட்டிருக்கிறேன், நான் முடிக்கிறேன், சென்டென்ஸை முடிக்கிறேன், பிறகு நீங்க சொல்லுங்கள். அதுக்கு அனுமதி கிடையாது. இதெல்லாம் ஒரு ஒரு எதற்காக அந்த சபை இருக்கிறது? பேசுவதற்காக இருக்கிறது, சொல்லுவதற்காக இருக்கிறது. சொல்ல விட மாட்டேன், பேச விட மாட்டேன். ஒரு முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக சரி என்றோ தவறு என்றோ அல்லது இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்கள், இதை பண்ணுங்கள் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு தராமல் 110 என்று பேசுவதெல்லாம் ஏற்கத்தக்க விஷயமா இல்லை. அதற்கு பிறகு விவாதம் நடக்கிறது, மற்றது நடக்கிறது என்றால் உடனே தூக்கி போடு, உடனே வெளியேற்று, உடனே ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணு. என்ன சார் ஒரு வாரம் சஸ்பென்ஷன்? கோர்ட்லயே எவ்வளவு பெரிய கோர்ட் முடியும் வரை உட்கார்ந்து இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றது கூட ஒரு தீர்ப்பு. சரி, இன்னைக்கு நீங்க வர வேண்டாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு கூட ஒரு சொல்லிட்டு போலாம். ஒரு வாரம் சஸ்பென்ஷன், இது என்ன சார்? இது போன தடவை 1 வருஷம் சஸ்பென்ஷன், 1 வருஷம் போன கடந்த உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு இன்டாலரன்ஸ், சகிப்பின்மை என்பதை ஆளுங்கட்சி பின்பற்றினால் அங்கே ஜனநாயகம் இருக்காது. முதல் சாவு ஜனநாயகத்துக்கு தான். திருமணி, உங்களுடைய பார்வை, முதல் கட்ட பார்வை பதிவு பண்ணுங்க. நம்ம இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது கொஞ்சம் காலம் தாழ்ந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். புதிய சட்டசபையில் இது ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா சட்டசபையை கடந்த காலங்களில் நீங்களும் செய்தி சேகரிச்சிருக்கீங்க, நானும் செய்தி சேகரிச்சிருக்கேன், நம்முடைய நண்பர்களும் செய்தி சேகரிச்சிருக்காங்க. இதுல புதியதாக நாம் வருத்தம் இருக்கிறது. ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. இவ்வளவு நாள் இது இப்படி இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய தோக்குவரையில் நீங்க பேசும்போது ஓப்பனிங் ரிமார்க்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் அலோவ் பண்ணதே ஆச்சரியமா இருந்தது. சில நேரங்களில் அமைச்சர்கள் அவர்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் திரும்ப பெற்றிருக்காங்க. அதெல்லாம் கடந்த காலங்களில் நிகழாதது. ஆக நீங்க என்னுடைய முதல் கட்ட கருத்தா கேட்டீங்கன்னா இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை, வருத்தப்பட இருக்கிறது. வருத்தப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கறதா குறிப்பாக நம்மளும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி அசம்பிளி செஷன் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப கேள்விக்குள்ளாகிறது. அதுல எவ்வளவு தூரம் தமிழக சட்டமன்றம் முழுமையாக விஷயங்களை பேசுறாங்க. பல நேரங்கள்ல ஒரு தலைவரை விமர்சித்தோ அல்லது ஒரு தலைவரை புகழ்வதிலேயோ இந்த மாதிரி நான் இஷ்யூஸ்ல தான் பல நேரங்களில் பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் தமிழகத்தினுடைய குறிப்பான இப்ப மேகதாது உள்ளிட்ட பிரச்சனைகளை குறித்து பேசி அதற்காக பிரச்சனைகள் வந்ததா என்றால் அதெல்லாம் அல்லாமல் தனிப்பட்ட தனிநபர் தாக்குதல்கள் அல்லது தனிநபர் புகழ்தல் உள்ளிட்ட இந்த விஷயங்களால் தான் நடக்கிறதா? தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திருமணி, நம்ம பிரேக் முன்னாடி பேசும்போது எனக்கு ரொம்ப அரிதாக 3 அரசியல்வாதிகளுமே கூட ஒரு தலைவரை புகழ்னா புகழ்ந்துட்டு போட்டோம், அதுல பிரச்சனை இல்லை,
ஆனால் விமர்சிக்கும் போதுதான் பிரச்சனை அப்படின்னு வருது. அது திரு ஏஎஸ் அவர்களிடமிருந்து கூட வந்தது. அப்படி அதை நம்ம எடுத்துக்க முடியுமா? புகழ்தலும் வந்து ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல அது வந்து அவையினுடைய நேரத்தை எடுப்பதாக இருக்கிறதா, இல்ல அதை எப்படி எடுத்துக்கிறது? கண்டிப்பா அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்ல. அதாவது சைக்கோஃபன்ஸ் நம்ம சொன்னோம். முகஸ்துதி வந்து நம்ம வந்து கண்டிப்பா இப்ப ஏஎஸ்ஏ அதை சொல்றாருன்னா என்னன்னா வருத்தப்பட்டு சொல்றாரு, வேற வழி இல்ல, நிலைமை கைய மீறி போயிடுச்சு, அதுக்கு இது பரவாயில்ல, அதுக்கு இது பரவாயில்ல, அட்லீஸ்ட் அப்படியாவது எங்களை பேச விடுங்கன்றாரு அவரு மன விரும்பி அதை சொல்லல. சரி, இப்ப இன்னைக்கு நடந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி டிஃபரெண்ட் வியூ உண்டு. ஏன்னா வந்து நம்பர் 1 வந்து இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆச்சரியப்படுத்தி எதுவும் கிடையாது, எதிர்பார்க்கப்பட்டதான், கொஞ்சம் காலம் தாழ்ந்து நடந்திருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் அனுமதிச்சதும் ஆச்சரியம். பட் செகண்டரி என்னன்னா டிஎம்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து அவங்க பிளான் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு பிளான் இருக்குது. அவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இப்ப செழியன் கூட சொன்னார். அதாவது காவல்துறை மானிய கோரிக்கையில 89 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதை பத்தி இவங்க பேசி பதிவு செய்வதை ஆளும் தரப்பு கண்டிப்பாக விரும்பவில்லை. அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, தெளிவாவே தெரியுது, இவங்க பேச விடாம இவங்களை இது பண்ணணும். அவங்க அதை நோக்கி வராங்கன்னா நீங்க செஸ்ல வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னன்றது உங்களுக்கு தெரியும், செக் அண்ட் மேட் பண்ண போறாங்க. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்க? இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அவை குறிப்புல இருந்து எடுங்கன்னு ஏன் திமுக இருந்து கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. பேசிட்டு போட்டுமே, அந்த அவை குறிப்பில் இருக்கட்டுமே. இப்ப அவர்கள் வந்து அவர்கள் கட்சி தலைவரை புகழ்வது இருக்கிற மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணியோ இகழ்ந்தோ பேசுறது கூட இருக்கட்டுமே, அது பாக்குறவங்க முடிவு பண்ணிக்கிட்டேன். இஷ்யூ அது கிடையாது. நீங்க வந்து மெயின் இஷ்யூஸ்ல கவர்மெண்ட்டை எப்படி பின் டவுன் பண்ண போறீங்க? அதுல வந்து இவங்க வந்து நீங்க எப்பயுமே உங்களோட அரசியல் எதிரிகள் என்ன வியூகம் வச்சிருக்காங்க, அவங்களோட பலம் என்ன, இதை கணிச்சுதான் நீங்க வந்து செயல்பட முடியும். இவ்வளவு தூரம் இந்த ஹவுஸ்ல உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். அது 90 பேர் இருக்கிறதால மட்டும் கிடைச்சது நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, கிடையாது. ஆளும் தரப்பில் எந்த மாற்றமும் அவருடைய அணுகுமுறையில் இல்லை. இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு காரணம் இவங்க கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியில கோளாறு. இவங்க வந்து சிலதை விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இவங்க உஷாரா இருந்திருந்தாங்கன்னா காவல்துறை மானிய கோரிக்கை வரையும் இவங்க இழுத்துட்டு போயிருக்கலாம். அதாவது மணி சொல்றதுல ஒரு விஷயம் இருக்குது. நீங்க வந்து எளிதா உணர்ச்சப்பட வச்சிட முடியும் அப்படிங்கிற எல்லையில திமுக இருக்கிறதா? ஏற்கனவே ஒரு பேச்சுல முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூட சொன்னாங்க, இவங்கள்ட்ட கச்சத்தீவு பத்தி பேசினாலோ அல்லது பூர்ண மதுவிலக்குன்னு பேசினாலோ அவங்க வெளியேறிடுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம், அதாவது வந்து சுருக்கமா சொல்றேன். அதாவது வந்து அவங்க வந்து ப்ரோவோக் பண்றாங்க, அது தெளிவா தெரியுது. நீங்க ஏன் ஈல்ட் ஆவறீங்கன்ற அதாவது இல்ல, அது வியூகம் ரெண்டு கருத்து. அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் எழுத்தாளர் மணி அவர்கள் சொல்வதை போல எங்கள் சுயமரியாதையை மிகவும் பங்கமைக்கக்கூடிய வகையில் சபாநாயகர் நடந்து கொண்டால் ஜனநாயக ரீதியில் அதை எதிர்ப்பு தெரிவிப்பது என்று எதிர்க்கட்சியுடைய கடமை. என்ன, அவர்கள் சொல்லுவதை நீக்குங்கள், நான் சொல்லுவதையும் நீக்கி விடுங்கள், அதை பதிவு செய்தால் எதையும் பதிவு செய்யுங்கள் என்று திமுகவுடைய நிலைப்பாடு அந்த இடத்தில் தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையில் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் நிற்கார் என்பது ஒரு செய்தி. அது அருமை சகோதரர் சொல்லுவது அதுவரை காத்திருந்தால் என்ன இருக்கலாம். இப்ப வந்து சமீப காலங்கள்ல ஏற்கனவே நீங்க வெளிநடப்பு செய்துட்டு போயிடுவீங்க. ஆனால் வெளிநடப்பு செய்துவிட்டு சபை நடவடிக்கை கலந்து கொண்டு உங்கள் வெளிநடப்புக்கான காரணத்தையும் அவையில நாங்க என்ன பேச முயற்சி பண்ணோம் அதை பேச விடலங்கிற காரணத்தையும் பதிவு பண்றீங்க, ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு போய் சேர்ந்துருது, திரும்ப வந்து பங்கேற்கிறீங்க. அப்படியான ஒரு சூழல் தான் ஒரு டாக்டிக்கலா சரியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாரு. நீங்க உணர்ச்சப்பட்டு செயல்படுறதுனால பல்வேறு விஷயங்கள்ல நீங்க வந்து இப்ப பதிவு செய்ய வேண்டிய, இப்ப நீங்களே சொல்ற மாதிரி ஒருவேளை 22ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கையில பல்வேறு பிரச்சனைகளை முன்வைக்க காத்திருக்கிறோம், அதை எதிர்கொள்ள முடியல, அதனால எங்களை வெளியேற்றிட்டாங்கன்னா இது தெரிஞ்சே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் திமுக அதுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. அந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றம் விளிம்பி இருந்தால் 5:20 5:30 மணி வரை சட்டசபை நடந்து மாண்பும் அமைச்சர்கள் பதிலுரை வரை நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஜனநாயகத்தை விரும்புகிற காரணத்தால் தான் பதிலுரைக்கு உட்பட நாங்கள் நான் மீண்டும் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த எதிர்க்கட்சி அதிமுக உறுப்பினர் பதிலுரைக்கு இருந்திருக்கிறார்களா, சபையில் கலந்து கொண்டிருக்கிறார்களா? ஆனால் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் ஜனநாயக ரீதியில் முழு ஒத்துழைப்பு தருகிறோம், நாங்கள் எங்கள் தம்பிமார்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க என்பதற்கான செய்திதான். நமக்கு நாமே பிரச்சனை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள், நான் திமுக உறுப்பினர்கள் சொல்லிக் கொள்வேன். இதைவிட இந்த பிரச்சனையை உருவாக்கியது யார், அதற்கு என்ன நோக்கம், போடப்பட்ட திட்டம் என்ன, முதலமைச்சருடைய அறிவுரை என்ன, அவை முன்னருடைய கோரிக்கை என்ன, திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட அறிக்கை. இது ஒன்று போதாதா? இது ஒரு நாடகம். எங்களை வெளியேற்றுவதற்கும் 22ஆம் தேதி திமுக பங்கேற்க கூடாது என்பதற்கும் அது என்ன ஒரு வார காலம் கேடு? 3 நாள் போதாதா? 2 நாள் போதாதா? அவர்கள் நடவடிக்கை சரி, ஆனா இத்தனை நாள் தான். நாங்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில் இருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பேசிவிடக் கூடாது என்பதற்கு அவர்கள் போட்ட ஒரு சதி திட்டம். அது ஏன் பலியானீங்க? அந்த சதி திட்டத்துக்கு உந்தி தள்ளப்பட வேண்டிய கட்டத்தில் நாங்கள் நிறுத்தப்பட்டோம். அதான் சொல்ல வர. இப்போ மாண்புமிகு உறுப்பினர் பேசிய பேச்சு இருக்கலாம் என்று நீங்கள் சொன்னால் நான் பேசிய பேச்சும் இருக்கட்டும், சொன்னது தவறு அல்ல. இல்ல இப்ப நீங்க நமக்கு நாமே திட்டத்தை பத்தி
அவர் பேசுவது அவசியமில்லாதது அவைக்கு. அதுதான் நான் முன்னாடியே பதிவு பண்ண. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை தேவையில்லாம இப்ப அவர் கொண்டு வர்றார். அப்படி தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறதுனாலும் அதுல ஏன் இவ்வளவு சென்சிட்டிவா நீங்க நமக்கு நாமேங்கிற ஒரு விஷயத்துல ஏன் அவ்வளவு சென்சிட்டிவா எடுத்துக்கணும்? அது இன்னைக்கு வந்து சஸ்பென்ஷன் வரைக்கும் ஏன் போக வேண்டிய அவசியம்? முடித்து வைத்த பிறகு முதலமைச்சர் என்பதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா சபாநாயகருடைய முடிவு. அதுதான் பிரச்சனை. இப்ப இதுல இருந்து அவையில இருந்து வெளியிடப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள்ல ஒரு பக்கம் ஒரு பாட்டில் வந்து வீசுவது, ஒரு தண்ணீர் பாட்டில் பறக்குது, இன்னொரு பக்கம் ஒரு தொப்பி பறக்குது. இதெல்லாம் சட்டமன்றமா அல்லது வேறு ஏதாவது? சபாநாயகருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டசபை ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் எதையும் ஊடகத்திலோ பத்திரிகையிலோ பதிவாகிவிடக் கூடாது என்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிற அக்கறை என்பது நான் மறுக்கல. நான் என்ன சொல்றேன், இது முழுமையான வீடியோ காட்சி இல்ல, இன்னைக்கு முழுமையாக நடந்ததும் இல்ல. ஆனால் வெளியிடப்பட்ட வீடியோ காட்சியில இந்த காட்சிகள் இருப்பதை மறுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் தேவையா? இப்ப இது வந்து சட்டமன்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான ஒரு மாண்பு. அதாவது ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு குறைவான நேரம் தந்திருக்கிறேன், உங்களுக்கு அதிகமான நேரம் தந்திருக்கிறேன் என்று சபாநாயகர் பத்திரிகையாளர் மத்தியில் திமுகவை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஊடகத்தின் மூலம் பதிவு செய்கிறார் சபையில் என்று சொன்னால் நான் கேட்க விரும்புகிறேன், ஒரு உறுப்பினர் பேசும் பொழுது 10-15 அமைச்சர்கள் குறுக்கிட்ட அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டால் எங்கள் உரிமையை கேட்க நாங்கள் போராடுவது தவறா? அதற்கு சபாநாயகர் உரிமைக்கான போராட்டத்துல இந்த மாதிரி பாட்டில் வீசுறது சரி, நீங்களுமே ஒத்துக்க மாட்டீங்க. ஒரு காலி தண்ணீர் பாட்டில் நிச்சயமாக அதை கண்டிக்கக்கூடியவர் தான் எங்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் மறைக்கப்பட்ட செய்தி ஊடகங்கள் வரவில்லை என்பது கோரிக்கை. இது வந்து யார் செய்தாலுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் ஈடுபடும் போது அந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பு பத்தின ஒரு கேள்வி எழும், அல்லது அது எந்த அளவுக்கு இது ஏற்கப்படக்கூடியது. ஏற்கனவே ஒரு விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டது, உங்களுடைய உறுப்பினர் திரு ரங்கநாதனுடைய செய்தி, அதையும் வந்து அவர் ஏற்கனவே சபாநாயகர் சொல்றாரு, என்னை வந்து தனியா அறையில பார்க்கும்போது இப்படி எல்லாம் பேசுறாங்கன்ற மாதிரி கருத்துக்களை. அதுதான் சபாநாயகர் சபையில் பதிவு செய்தால் ஊடகத்தில் வர வேண்டிய செய்திகளை மட்டும் அவர் பூதாகரமாக்குகிறாரே தவிர நியாயமான கோரிக்கையை நாங்கள் வாதம் செய்யும் போது கூட எங்களை மறுப்பது ஏன்? சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் கிடையாது, விதிகளுக்கு உட்பட்டவர் தான் சபாநாயகர் என்பதை எங்கள் தளபதி சொல்கிறார். நான் இன்னும் படிவோடு கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி சபாநாயகர் இவ்வளவு கலங்கப்படுத்துவதுடைய நோக்கம் தான் என்ன? மாய தோற்றம் இல்ல, எதிர்க்கட்சிகள் பேசுவார்கள், பேசுவதற்குரிய இடம்தான். ஆனால் மறுக்கப்படுகிற பொழுதுதான் எங்கள் சுயமரியாதை காப்பாற்ற நாங்கள் போராட வேண்டிய கட்டத்தில் தள்ளப்படுகிறோம். நான் இன்னும் கேட்கிறேன், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் குண்டங்கட்டாக தூக்கிட்டு போய் வெளியில் போடலாமா? அப்படி என்ன சூழல் வந்தது? அதற்கான அவசியம் என்ன? இது முறையா பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இப்ப அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நகராட்சிகள் இப்ப சமீபத்தில் வெளிநடப்பு, அடிதடி, தகராறு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி வந்து அமைதியா வாய்மூட்டு உட்காந்துருக்கணும், இவங்க நகராட்சியில கலகம் பண்ணுவாங்க, மற்றதுல கலகம் பண்ணுவாங்க, பாராளுமன்றத்தில் கலகம் பண்ணுவாங்க. அப்படி இது என்ன சார்? இது வந்து அதாவது வெளிநடப்பு என்பதும் குரல் கொடுப்பது என்பதும் பேசுகிற போது தலையிடுவது என்பது இதெல்லாம் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டது, என்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்கு. அந்த மட்டத்தோடு அது நிற்க வேண்டும். ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சியை விட கூடுதல் பொறுப்பு உண்டு சபையை ஒழுங்காக நடத்துவதில். அதே மாதிரி எதிர்கட்சி சபைக்குள் அதிகம் இருப்பதை உறுதி செய்து கொள்வது என்பது முக்கியம். இப்ப 2 பேருக்கு என்ன நடக்குது? வெளியே துரத்த அவர்களும் இவர்கள் வந்து பண்ற போது சரி வெளியே போக மாட்டேன் அப்படின்னா தூக்கி போடுகிறேன் என்கிற நிலைக்கு அவர்கள் போவதும், இது எந்த விதத்திலும் மக்கள் தான் இதுல வந்து வேதனைப்படுவாங்க. சந்திரராஜ் சார், நீங்க போன 5 வருஷம் நம்மளும் பார்த்திருக்கோம் சட்டமன்றம். இந்த 3 மாதத்தில் இருந்த அளவுக்கு திமுக உறுப்பினர்கள் 89 பேர்ல பாதி பேர் அங்க வர்றதே கூச்சல் போடுறதுக்கு, ஆபாச சைகைகள் காட்டுறதுக்கு, கத்துறதுக்கு. இல்ல கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சார். நீங்க ஒரு அப்சர்வேஷன் எனக்கு இருக்கு, இது சரியா இல்லையான்னு சொல்லுங்க. முதலமைச்சர் அவையில் இருக்கும்போது இப்படியான பிரச்சனைகள் நடந்திருக்கிறதா? இல்ல, அது நிஜம்தான். முதலமைச்சர் அவையில் இல்லாத போது இதெல்லாம் நடப்பதற்கு எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அது இங்க பாருங்க, அவங்க சார் வந்து வியூகத்தை பத்தி சொன்னாங்க. வியூகத்துக்கும் எக்ஸிகியூஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற டிஎம்கேல. ஏன்னா யாருக்கும் அவங்க சொல்லி கேட்கறது கிடையாது. முன்னால இருக்கிற எதிர்கட்சி தலைவரோ எதிர்கட்சி துணைத் தலைவரோ கொறடாவோ வந்து எந்திரிச்சு வந்து கையை காட்டி போனா டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. யாரும் முடிச்சுக்கிறேன். நான் இதை முடிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 89 பேர் அங்க இருக்கிறவங்கள எந்த கண்ட்ரோலும் இல்லாம காட்டாற்று வெள்ள மாதிரி வந்து நிக்கிறாங்க. அது ஆபாச சைகைகள் செய்யக்கூடிய 2 உறுப்பினர்கள் நீங்க அதை பொதுமைப்படுத்த முடியாது. நான் வந்து சுட்டிக்காட்டியது என்னன்னா இந்த பிரச்சனைகளும் இருக்கின்றன சுட்டிக்காட்டுறேன். ஆனா இதே அளவுக்கு அதிமுக எல்லாரும் ஆபாச சைகைகளை கிடையாது. பேசும்போது இங்கே ஒருத்தர் பேசும்போது அங்கிருந்து குரல் கொடுப்பது இதெல்லாம் நடக்கலன்னு உங்களால கையை வந்து ஒருத்தர் தூக்கினா போதும். அது வந்து அவர் அவை முன்னவர் இருந்தா கூட அது வந்து
வந்து இங்க கட்டுப்பாடா தான் இருக்காங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடை மீறி யாரும் வந்து ஒண்ணும் செயல்பட மாட்டாங்க. டிஎம்கேல வந்து கம்ப்ளீட்டா கருத்துக்கு ஒரு செய்தி முடிச்சுக்கிறேன். இது வந்து கண்டிப்பா வந்து இந்த ஒரு அவங்க எந்த வியூகம் வகுத்தாலும் அந்த வியூகத்தை அவங்க செயல்படுத்த முடியாம இருக்கிறது காரணம் ஆளாளுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறது தான். யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. சொன்ன மாதிரி உங்களோட ஒரு வியூகம் இருந்திருக்கிறது. அவங்க சொல்றது தேமுதிக பட்டப்பாடு என்ன என்று எனக்கு தெரியும். தோழர் உள்பட நீங்க 20 பேர் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து எந்த அளவு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சது? ஏதாவது நீங்க பேச நினைச்ச பேச விடாம இருந்தீங்களா? மிக அதிகம் எங்களை பேச விடாம செய்து கொண்டிருக்கிறீர்கள். சபையில என்னெல்லாம் தலையிடுறது தெரியும். திருத்தணியில் முருகன் கோயில் இருப்பது எங்களுக்கு தெரியாதா என்று ஒரு இன்டர்வென்ஷன் இல்ல. நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று முதலமைச்சரே இன்டர்வென்ஷன். இது என்ன சார் நியாயம்? இது அவரை பேச விடுவதற்கான ஏற்பாடா? திருத்தணி எம்எல்ஏ பேசுகிறார், பிறகு அவர் ஏடிஎம்கே போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருத்தணியில் முருகன் கோயிலுக்கு நீ சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டுமா என்று முதலமைச்சர் இன்டர்வென்ஷன். என்ன சார் இது? ப்ரொடக்டிவா இருந்ததா இல்லையா? சட்டமன்றம் சட்டங்கள் பாஸ் பண்ணோமா இல்லையா? அந்த 5 வருஷத்துல சபை குறிப்பு எடுத்து பாருங்க சார். இன்னும் 50 வருஷம் கழிச்சு நம்முடைய சபை குறிப்பை எடுத்து ஒரு ஆராய்ச்சி மாணவன் படித்தால் வெட்கப்பட வேண்டிய சம்பவங்கள் அதிகம் பதிவாயிருக்கும். எனக்கு வெக்கமாக இருக்கிறது அந்த விஷயத்துல. என்ன சார் அந்த சபை குறிப்பில் இருக்குது? 1000 பக்கத்தை எடுத்து நீங்க படிங்க சார். எத்தனை பக்கம் சார் ப்ரொடக்டிவ்? எத்தனை பக்கம் தான்? 2 lines எத்தனை பக்கம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். நீங்க நான் இப்ப போய் பார்த்தேன் சார். நான் போன வாரம் போய் ஒரு 600-700 பக்கம் நான் புரட்டி பார்த்தேன். ஒரு புகழ் பாலை அது ஒரே மாதிரி ஆளுங்கட்சிக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடம். இதுதான் எது மானிய கோரிக்கையினுடைய டிமாண்ட் புத்தகத்தில் இருக்குதோ அதை திருப்பி எழுதி இவங்க படிக்கிறாங்க. இதை கொடுத்த அரசு, அதை தந்த அரசு, அப்படி பண்ண அரசு, அதான் ஏற்கனவே இருக்காங்க. உங்க தொகுதிக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதில் கூட கடைசியில சொல்லுவாங்க இது வேணும் அப்படின்னு. பதில் சொல்லும் போது கூட மறுப்பு சொல்ல வேண்டியது. கட்டுப்பாட்டில் உள்ள திமுக என்ற உறுப்பினர்கள் பதிவு செய்ய வரும். நான் சொல்ல வரும்போது எதிர்க்கட்சி தலைவரை கொச்சைப்படுத்தி காயப்படுத்தும் பொழுது அந்த உரிமை அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி கேட்பது என்ன தவறு? முக்கியமா இந்த அவை குறிப்பில் இடம்பெறுவது அப்படிங்கறது தான் தொடர்ந்து சிக்கலாக இருந்துட்டு இருக்குது. அவை குறிப்பில் இடம்பெறுவதனுடைய அவசியம் அல்லது அதனுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? ஏன் இந்த கட்சிகள் இவ்வளவு தூரம் பதறாங்க? ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கு முன்னாடி தான் பேசியிருந்தோம். அவை குறிப்பில் இடம்பெறுவது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? ஏன் எவ்வளவு சென்சிட்டிவா இந்த விஷயங்களை எடுத்துக்கிறாங்க? இல்ல சார், அவை குறிப்புங்கிறது வந்து நாளைக்கு இன்னும் 100 வருடம் கழித்து கூட அது பார்க்கப்படும். ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு பேசக்கூடிய ஒரு நபருடைய கொள்கை நிலை எதுவாக இருந்தது, அதன் மீது அவருடைய கருத்து எதுவாக இருந்தது என்பதற்கான ஒரு ரெக்கார்டு. ஒரு அவையில் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு குறிப்பு. அந்த குறிப்பில் கெட்ட வார்த்தை வந்து விடக்கூடாது, அன்பார்லிமெண்டரி வேர்டு வந்து விடக்கூடாது, பொய் என்ற வார்த்தை கூட வரக்கூடாது, உண்மைக்கு மாறாக பேசணும். அதெல்லாம் ஒரு நாகரிகமாக இருக்க வேண்டும் என்கிற முறையில் தான் அவை குறிப்பு குறித்த விஷயம் அதுதான். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, என்னை பற்றி குறை இருந்தால் அது அவை குறிப்பில் இருக்காது. எங்களை பற்றி வேற ஏதாவது நீங்கள் வந்து அன்பார்லிமெண்டரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அது 70களில் 80களில் எப்பவோ பேசினதெல்லாம் எடுத்து வந்து அப்பவே அது இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இது இப்போ இடம்பெறலாம் அப்படின்னு சில வார்த்தைகள் ஏற்கப்படுகிற நிலையும் இருக்கு. இதில் வந்து என்னை பற்றி குறை சொல்றதுன்னா சொல்லட்டும், என்னுடைய குறையை நான் மறுக்கிறேன் என்பதற்கு எனக்கு வாய்ப்பும் தர வேண்டும். அது அவை குறிப்பில் ஏறவும் செய்ய வேண்டும். அதுதான் வரலாறாக இருக்க முடியும். நாளைக்கு வருகின்றோம் அதை வைத்து தான் முடிவு செய்வான். இப்போது ஒரு தரப்பு மட்டும் பதியப்படும், இன்னொரு தரப்பு பதிய மாட்டோம் என்று சொன்னால் அது தவறு. வேணா ரெண்டையும் எடுத்திருக்க அவங்க சொல்ற மாதிரி. சட்டமன்றம்ன்றது பொதுவானதுதான், எல்லா கட்சிகளுக்குமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை உறுப்பினர்களுக்குமான அதுதான் அதில் இருக்கிற விஷயம் சார். ரெண்டாவது வந்து நீங்க சட்டசபையில் பாத்தீங்கன்னாக்க பேரை சொல்லலாமா என்று ஒரு விவாதம் நடப்பது. நாளைக்கு இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஒருத்தன் படிச்சு பார்த்தா என்ன சார் நம்ம ஜெயா டிவியில வந்து செல்வி ஜெயலலிதா என்று தான் வாசிக்கிறார்கள் செய்தியில, அவங்க டிவியில. ஏன் சட்டசபையில் வந்து சொல்ல மிஸ்டர் ஜட்ஜுங்கிறான், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டருங்கிறான். எங்கள் தலைவர் வந்து எல்லா கூட்டங்கள்லையும் வர்றபோது, மன்மோகன் சிங்லாம் வர்றபோது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவார். என்ன அதில் இருக்குன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து கால ஓட்டம், இந்த காலத்தின் வளர்ச்சியை இது போன்ற விஷயங்களில் முழுக்க அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து சரியா கிடையாது. அவை குறிப்பில் முறையாக பதிவு செய்வது என்பது ஒரு சம்பவம்.
மதுவிலக்கு பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய தங்கமணி பதில் சொல்லிட்டு இருக்கிறார். முதலமைச்சர் அவைக்கு வருகிறார். வந்தவுடன் உட்கார்க்கிறார். விசாரித்தவுடன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுவிலக்கு பிரச்சனை பற்றி மாண்புமிகு அமைச்சர் இதோடு முடித்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது தவறு. நீங்கள் இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும், முழு விளக்கத்தையும் பேசுங்கள், ஊக்கப்படுத்துகிறார். ஆக சபையில் பிரச்சனை வந்தால் முடிவு எடுத்து முடிக்க வேண்டியது முதலமைச்சர். அவரே அந்த பிரச்சனையை பற்றி முழுமையாக பேசுங்கன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? கலைஞர் மதுவை கொண்டு வந்தார் என்று சொல்லுகிற நீங்கள் கலைஞர் அதை மூடினார் என்ற வரலாற்று செய்தியும் பதிவு செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்ல முற்படுகிறோம். எம்ஜிஆர் மறுபடியும் திறந்தார் என்பதையும் பதிவு செய்யுங்கள். அதை அரசே விற்கும் என்று முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டதையும் பதிவு செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்ல வந்தால், இவைகளை மட்டும் நீக்கி விடுவேன், அமைச்சர் பேசுவதை பதிவு செய்வேன் என்று சொன்னால் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? ஆக அமைச்சர்கள் தவறு செய்தால் கண்டிக்க வேண்டிய முதலமைச்சர் அவரே ஊக்கப்படுத்துகிறார் எதிர்க்கட்சிகளை வசைபாடு என்று சொன்னால், பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே போய் குளிப்பது? இது ஒரு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தான் உயரிய இடத்துல இருக்கிறவர். அந்த சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடக்கும் போதுதான் இந்த குந்தகமே நடக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டிபேட்ஸ் நடந்திருக்கு சட்டமன்றத்தில். குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல கேள்விகளை எழுப்பினப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியாம வெளியே போயிருக்கிறாங்க பல நேரங்கள். இப்ப குறிப்பா அல்ஸ்தாம் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பேசின பேச்சு, குறிப்பா அவங்கள பத்தி பேசினது, ஒரு யங் உறுப்பினரா இருந்தா கூட டிஆர்பி ராஜா பேசினதுக்கு அம்மா அத்தனை முறை பதில் அளிச்சாங்க. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா டிக்னிஃபைடா பதில் அளிச்சாங்க. அதே மாதிரி தங்கந்தனரசு பேசினப்ப பதில் அளித்தப்பவும் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி டோன்ல அட்வைஸ் கொடுக்கறது லெவல்ல இருந்து அத்தனை பதில்கள் தர. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க அப்ப? இல்ல அவங்க கேட்கிற விதம் இப்படி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஃப்ளோ இல்லாம ஃப்ளோ பிரச்சனை இல்லாம போயிருக்கலாம். இல்ல அதுலதான் எனக்கு கேள்வி என்னன்னா, நீங்க அமைச்சர்களை கேள்வி கேட்காம இப்படி இருக்கலாமேன்னு நீங்க நட்பு ரீதியா சொல்லுங்களேன் அப்படிங்கிறது. என்ன கேள்வி எழுப்புவது ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினருடைய உரிமை இல்லையா? உரிமைதான். ஆனா அது நீங்க அஃபென்சிவா கேக்குறப்போ அவங்க எதிரில இருக்க இதற்கு பதிலளிப்பாரான்னு கேக்குறது எப்படி அஃபென்சிவா? இங்க பாருங்க, நாங்கள் தலையிட தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் பேசுங்கள் என்று அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களை பாராட்டிட்டே இருந்தாங்க, தலையிட மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க வச்ச விமர்சனத்தை ஏற்க வேண்டும். செவி கைப்ப பேசுவதையும் கேட்பதுதான் அரசு. கண்டிப்பா இப்ப அதையும் நீங்க கேட்கணும் சார். அது உண்டா சார் நம்முடைய உண்டா சார்? கேள்வி அவ்வளவுதான். சௌந்தரன் சார் கம்ப்ளீட்டா உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பதிவு பண்ணிட்டே ஒருத்தங்க போறாங்க அப்படிங்கிறப்போ, ஏன்னா அவங்க இன்டென்டே எதுவும் கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியா கொடுக்கறது கிடையாது. அங்க அவங்க கொடுக்கறது எல்லாமே தவறான செய்திகளை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு அன்பரசன் அவருடைய பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடுகிடுன்னு பேசினார். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 ஐடியாக்களை உள்ள வந்து போடுறாரு. அனைத்துமே தவறான ஐடியாக்கள். ரெண்டும் இருக்கிறது. நீங்க கவுண்ட் பண்ணது கரெக்ட். அவர் 1 லட்சம் கோடிங்கிறாரு, நீங்க 23,000 கோடி தான் வந்தது நீங்க சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ரெண்டு இருக்கட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல அவங்க சொன்னது அப்புறம் நீங்க 83,000 கோடின்னு சொல்றாரு. 83,000 கோடி உங்க ஆட்சியில வந்ததுங்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல அவங்களை அனுமதிச்சீங்களா? அதுக்கான பதிவு இருக்கு. நான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் போனேன் சார். நீங்க அதுல வந்த அளவுக்கு வந்துருச்சா சார்? நான் போன தடவை கேட்டேன், நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க இந்த எம்ஓயு சம்பந்தமாக எவ்வளவு பணம் வந்தது என்பது சம்பந்தமாக திமுகவும் வெள்ளை அறிக்கை தரணும், அண்ணா திமுக வெள்ளை தரணும். கம்யூனிஸ்ட் 98 ப்ராஜெக்ட்ஸ்ல ஒவ்வொன்றுக்கும் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி இதே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணிருக்கோம். அதுக்கு மேல பாண்டியராஜ் என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப 2 கட்சிகளுக்குமே இருக்குது. இப்ப நாளை மறுநாள் தஞ்சாவூர்ல ஒரு பெரிய போராட்டத்தை விவசாயிகள் நடத்துறாங்க. காவிரி பிரச்சனையில மேகதாது விஷயத்துக்காக பேசுறாங்க. சுதந்திர தினத்துல அவர் சொல்றாரு, மேகதாது அணை கட்டுவதற்காக நாங்கள் நிதி ஒதுக்குறோம்ன்றாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை குறித்தெல்லாம் பேசுவதற்கு பதிலாக பெரும்பாலான நேரம் நீங்க ப்ரொடக்டிவா இருக்குன்னு சொல்ற அந்த நேரங்கள்லயே கூட பல நேரங்கள்ல தனிநபர் தாக்குதல்கள் அல்லது இந்த கட்சியை விமர்சிக்கிறது, அந்த கமிஷன், உங்க 2 பேர் திமுக அதிமுக சண்டையில தான் பல நேரம் போயிட்டு இருக்குது. இதை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை இல்ல திமுக அதிமுக சண்டை நீங்க ஒரே பிரஷ்ல பெயிண்ட் பண்ண முடியாது. ட்ரிகர் பண்றது திமுக நான் நினைக்கிறேன். இல்ல நமக்கு நாமே பத்தி இன்னைக்கு யார் பேசினா எங்க அந்த தேவை எங்க வருது? அந்த இஷ்யூ ஒரு இஷ்யூ இல்லன்னு ஸ்டாலின் அவர்களே திரும்பி அது 20 நிமிஷத்துக்கு பிறகு அது போக விட்டுட்டு இல்ல 20 நிமிஷம் பேசுறதுக்கு என்ன தேவை இருக்கு? யார் பேசிட்டு இருந்தா? அப்ப கத்திட்டு தானே இருந்தாங்க. அந்த 20 நிமிஷத்துல என்ன நடந்தது? இவர் ஒரு இன்னைக்கு திரு குணசேகரன் என்ன பிரச்சனையை எழுப்ப வந்தார்? இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துல அவர் பேச விரும்பிய சப்ஜெக்ட் என்ன?
பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அம்மாவை அவரு புகழ்வதுதான். இல்ல அம்மாவை புகழ்றதெல்லாம் ஒரு 1/2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டாரு. 1/2 நிமிஷம் முடிச்ச உடனே இந்த வரிய பேசின உடனே எல்லாம் எந்திரிச்சு ஃபைட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அதுதான் இந்த வரிய கேக்குறேன். குணசேகரன் அவர்களுக்கு ஏதோ தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்து இதை ஒரு பிரச்சனையாக பேச வேண்டிய தேவை இருக்குதா? அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமாங்கிறது இருக்குல்ல. இங்க பாருங்க, அவர் சொன்ன அந்த ஒரு வரி அது ட்ரிகர் பண்ண 20 நிமிஷம் அமளி துமளி அது irrelevantனா அவர் ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு, அப்படியாவது சட்டமன்றம் வரைக்கும் என்னுடைய திட்டத்துக்கான பேர் வரட்டும், அது ரெஜிஸ்டர் ஆகட்டும்ங்கறாரு. பாருங்க, அதற்கு பிறகுதான் அதை எடுக்கிறீங்க நீங்க. ஒரு போலித்தனமான ஒரு நாடகத்தனமான ஒரு விஷயம் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. அந்த இதை வச்சு நீங்க பெருந்தன்மையா ஒத்துக்கிறீங்க, குற்றத்தையும் ஒண்ணா ஒத்து சொல்றீங்க. இல்ல பெருந்தன்மையா நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா, அது வந்து ஒரு irrelevant-ஆன ஒரு இஷ்யூன்னு உங்க தலைவரே வந்து பேசுறாரு அந்த இடத்துல. ஆனா தலைவரால யாரையுமே கட்டுப்படுத்த முடியல. என்னோட நான் இந்த பாக்குறது நீங்க மீண்டும் மீண்டும் அதே பதிவு பண்றீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லீடர்ஷிப்பே இல்லாம ஒரு பல முனைகள்ல தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி இருக்காங்க. அதாவது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை நீங்களே காயப்படுத்தி பேசும்போது அதை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்காக குரல் கொடுத்து நியாயம் கேட்கிறது இல்லைன்னா தவறு. இது அவர் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற அர்த்தமா? கட்டுப்பாட்டில் இல்லதான். அது எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைமையை கொச்சப்படுத்துவீர்கள், உறுப்பினர்கள் வேடிக்கை இதுல வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு வீக்கா இருக்கிற மாதிரியும் அவர் என்ன வேணாலும் நம்ம சொல்லிட்டு we can ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது, சபாநாயகருக்கு எல்லா இதுவும் இருக்கிறது, அவருக்கான ரைட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் கூட ஏற்கனவே சஸ்பென்ஷன் விஷயத்துல உச்சநீதிமன்றம் அது தவறுன்னு ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டதே அந்த கான்டெக்ஸ்ட். அதனால இந்த கான்டெக்ஸ்டும் கூட கேள்விக்குள்ளாகிற விஷயமாக ஆகலாம். இப்ப நீங்க வந்து சபையை எப்படி நடத்த போறீங்க? தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இந்த இப்ப திமுக இல்லாத ஒரு சபை அப்படிங்கிறது வந்து வெறுமனே அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அப்படியான ஒரு நிலை தான் அதிமுக விரும்புகிறதா? அதிக நிதானமும் பொறுப்புணர்ச்சியும் இருக்கணும் சார். பொறுப்புணர்ச்சி இருக்கணும். பாரபட்சம் இல்லாமல் நான் நிற்பேன் என்பது நிலைப்பாடு இருக்கணும் சார். அது உண்டா சார்? திருமணி சுருக்கமா அவங்களுடைய இறுதி பார்வை. இல்ல இப்ப இவங்க வந்து இப்ப ஒரு கிட்டத்தட்ட 89-90 உறுப்பினர்கள் இருக்கும்பொழுது கடந்த காலம் மாதிரி இருக்காது, எவிக்ட் பண்ணாம சபையை நடத்துவாங்கன்னு நினைச்சாங்க. இதுக்கும் அதே நிலைமை தான் வந்துடுச்சு. பட் இதுதான் இப்ப நம்ம பல தடவை இதே இந்த சஸ்பென்ஷன் திமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்கிறது. அன்னைக்கு 60 அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. தனியா இவங்க வந்து இல்ல யார் பண்ணாலுமே வந்து பிரதான எதிர்க்கட்சி சபையில இல்லாம நீங்க சபையை நடத்துறது என்பதும், அதுவும் வந்து 4வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் மானிய கோரிக்கையிலேயே வந்து இந்த மாதிரி வந்து பாதி கிட்டத்தட்ட half of the house வந்து எம்டி அவங்க முன்னால எதிர்க்க மைதானமா இருக்கும்போது அமைச்சர்களும் முதலமைச்சர் எந்த விதத்திலும் ஜனநாயகத்திற்கு அழகு சேர்க்காது. இது எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு நம்ம பல முறை இங்க பேசின மாதிரி சபை நடவடிக்கைகளை தயவு செய்து நேரடி ஒளிபரப்பு செய்ய பார்க்கக்கூடிய மக்கள் முடிவு செய்யட்டும். நன்றி. சட்டமன்றம் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதாக இருக்கணும், அதற்கான நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எப்போதும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எவ்வளவு தூரம் பூர்த்தியாகிறது என்பது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.